மடியர் ஆஸ்பிரண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி டைபிஸ்ட் கவுன்சிலிங் குரூப் 4 டைபிஸ்ட் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி அதிகமாக இருக்கு, எதெல்லாம் காலியாக இருக்கு, ஒரு வேகன்சி கூட இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது ஓகே எல்லா டீடைலையும் இங்கே பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 164 டிபார்ட்மெண்ட் டைபிஸ்ட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, ஸோ இதோட டே 1 ரிப்போர்ட் பேஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ என்ன சப் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி டிஎன்பிசி கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து 4-5 டேபிளாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே டேபிளாக கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அதையும் போய் பாருங்கள் வேணும் அப்படின்னா. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸலோட லிங்கையுமே வந்து டெலகிராம் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்குது ஓகே அப்படிங்கிறது பார்த்தா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது இப்போதைக்கு டே 1 எண்டில். ஸோ இதுதான் டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் அசிஸ்டன்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இதில் 2 எடுக்கிறாங்க. டைபிஸ்ட் ஒன்று, அசிஸ்டன்ட் ஒன்று ஓகேவா. அசிஸ்டண்ட்டுமே டைபிஸ்ட் கேட்டகரி தான், பட் டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்து எடுக்கிறாங்க. அதில் இதில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் சொல்கிறேன், அதில் அசிஸ்டன்ட் தான் அதிக வேகன்சியில் இருக்குது. அடுத்தது ஸோ அடுத்தது 5th வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் இன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் 6th வந்து டைபிஸ்ட் இன் காலேஜியேட் எஜுகேஷன். அடுத்தது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தஞ்சாவூர். அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இன் மெடிக்கல் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில். அடுத்தது ஜட்ஜ் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் திருப்பூர். ஓகேவா. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இதுலையும் வேகன்சி என்ன ஏது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ எஸ்சியில் எவ்வளோ, எஸ்சி டபிள்யூவில் எவ்வளோ, அதாவது எஸ்சி விமனில் எவ்வளோ, எஸ்சி டிடபிள்யூவில் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா இண்டிவிஜுவல் வேகன்சி டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எக்ஸலை ரெஃபர் பண்ணிங்கன்னா போத் டிபார்ட்மெண்ட் வைஸ் அதுக்கப்புறம் ஓவராலாக என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேவா. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் பார்த்தா மொத்தம் 92 இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்தது டைபிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து 64. ஸோ டைபிஸ்ட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 63. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதில் வந்து 53. ஓகே, ஸோ ரோ நம்பர் 5 ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. லாஸ்ட் காலம் இங்கே நான் காட்டியிருக்கிறது. ஸோ அது ஜஸ்ட் நான் தெரியுதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, சாரி, அது உள்ளே கொண்டு வருகிறேன், அப்போ தான் தெரியும். இது நிறைய காலம்ஸ், நிறைய ஒவ்வொரு சப் கேட்டகரி வைஸ் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 72 சப் கேட்டகரி இருக்குது நம்ம எல்லா கம்யூனிட்டியும் சேர்க்குறப்போ. ஸோ அதனால் இது லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இதில் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் 92. ஓகே, ரோ நம்பர் ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் ரோ. இதில் சீரியல் நம்பர் வந்து ஏற்கனவே இருந்தது, நான் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஷார்ட்னா மேலே அதிகமாக இருக்கிறது மேலேயும் கீழே வச்சதுனால சீரியல் நம்பர் மாறி இருக்குது. ஓகேவா. ஸோ அதை இக்னோர் பண்ணிடுங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட் அப்படிங்கிறது வந்து அனக்ஷரில் இருக்கிறது இருக்காது. நம்ம அனக்ஷர் 7A 7Bலாம் கொடுத்துருந்தாங்களா ஆடண்டம், அதில் இருக்கிறது கிடையாது. இது வந்து உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் இதுக்கு மட்டும் தான் அதில் இருக்க கோட் இருக்கும். ஓகே, மற்றது எல்லாமே வந்து அந்த 2300 வர்றது 2200 டைபிஸ்ட் வரும்ல, அது கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ எல்லாமே டிபார்ட்மெண்ட் கோடை பார்த்துக்கோங்க. டைபிஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி 92. அடுத்தது அக்ரிகல்ச்சர் வந்து 64. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 63. அடுத்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் 53 இருக்குது. அதுக்கப்புறம் டைபிஸ்ட் சபார்டினேட் கோர்ட் சென்னையில் வந்து 52. அடுத்தது காலேஜ் எஜுகேஷன் காலேஜ் இது வந்து 34. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தஞ்சாவூர் 29. மெடிக்கல் ரூரல் ஹெல்த் சயின்ஸ் 27. ஓகேவா. ஸோ லைனாக இருக்குது எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் டாப் 10 மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இதில் இன்னும் ஒன்று என்ன சொல்லணும்னா சி, இந்த இது பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுமா, தெரியுது. ஸோ சிசிஎஃப்சி இந்த காலம் பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்க காலம். சி அப்படின்னா கரண்ட் வேக்கன்சி, சிஎஃப்சினா கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி, அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இதை சொன்னது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 0வுமே இருக்குது. ஓகேவா. ஸோ கம்ப்ளீட்டாக காலியான டிபார்ட்மெண்ட்ஸும் நிறையா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 0 இருக்குது, இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா. எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கல, இது எல்லாமே ஒரு வேக்கன்சி கூட இப்போ கிடையாது. இந்த 27 டிபார்ட்மெண்ட் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க 100 எத்தனை பார்க்குறேன் பாருங்கள், 164. இதை பார்த்தா தெரியும். 167 167ல் 20 இப்போ 140 தான் இருக்குது. ஓகேவா. ஸோ 127 இது முடிஞ்சு போச்சு. 140 தான் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. வேக்கன்சி ஸோ ஒரு வேக்கன்சி இருக்கிறது கூட 41 டிபார்ட்மெண்ட்டில் சிங்கிள் வேக்கன்சி தான் இருக்குது. ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க, மேஜராக இருக்கிறது சிங்கிள் வேக்கன்சி. இந்த நான் ஃபில்டர் பண்ணியிருக்க இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 வேக்கன்சி 3 வேக்கன்சி இந்த மாதிரி 10க்குள்ளே இருக்கிறத நம்ம எடுத்தோம்னாலே 10 வரையும் பாருங்கள், 0 to 10 எடுத்தோம்னாலே 167 மொத்தம் சொன்னோம். 137 இங்கே முடிஞ்சு போச்சு. ஓகேவா. ஸோ 137 டிபார்ட்மெண்ட்டில் 0லேருந்து 10க்குள்ளே தான் இருக்குது.
ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வெறும் 30 டிபார்ட்மெண்ட்டில் தான். ஸோ டாப் 30 பார்த்தீங்கன்னா தான் அதில் கொஞ்சம் ஸோ என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்துக்கோங்க, இந்த டைப்பிஸ்ட் இன் ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, பப்ளிக் ஹெல்த்து. ஓகே, ஸோ பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்ட். ஸோ இது லாஸ்ட்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே, ஸோ பப்ளிக் ஹெல்த்தில் 21, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 21, டைப்பிஸ்ட் இன் கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேஷனில் வந்து 21, செக்ரட்டரியேட் அதர் தென் ஃபினான்ஸ் அதில் 20, டைப்பிஸ்ட் இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கள்ளக்குறிச்சி. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி டைப்பிஸ்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சேலமில் 16. ஓகேவா, ஸோ எல்லா இதுவுமே வந்திருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் ஜட்ஜு. ஓகே, ஸோ 14, 13. லேபர் டிபார்ட்மெண்ட், டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஹைலைட் பண்ணது தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், லேபர் டிபார்ட்மெண்ட், டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, லேபர் டிபார்ட்மெண்ட் 14, 13 இருக்குது. மற்றபடி எல்லாமே பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், எஸ் செரிகல்ச்சரில் 11 இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்த்த 30 டிபார்ட்மெண்ட் கேம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது எல்லாமே லெஸ் தென் 10 ஆர் லெஸ் தென் 10 அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்ரி இண்டிவிஜுவல் கம்யூனிட்டிக்கும் உங்கள் சப் கேட்டகரி வைஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது இந்த எக்ஸலில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகேவா, டே 1 இதே மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும் நம்ம வந்து போடுவோம். ஸோ அதனால் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று மெயினாக எது இப்போ 0 ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருவோம். ஓகேவா, ஸோ 0 ஆனது, எஸ் 0 ஆனதுன்னு பார்த்தா ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ தென்காசி டிபார்ட்மெண்ட் 0 ஆயிடுச்சு. கமர்ஷியல் டேக்ஸில் நிறைய 0 ஆயிருக்கு. திருப்பூர், விருதுநகர், சேலம். அதுக்கப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் கமர்ஷியல் டேக்ஸ் கோயம்புத்தூரும் 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ். ஓகே, அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்க்ரீனில் இங்கே பாருங்கள், எல்லாமே 0 இருக்குது பாருங்கள். ஸோ பஞ்சாயத்து ராஜ் நிறைய அதுதான் இருக்குது. ரெவன்யூ, ரூரல் டெவலப்மெண்ட்டும் நிறைய 0 ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிஷியலாக இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கமர்ஷியல் டேக்ஸு, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக போயிட்டுருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் 0 ஆயிருக்கு. டைப்பிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணதை விட்டுருவோம். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், அடுத்து அந்த 1, 2லாம் இருந்துச்சு இல்லை, அதை மட்டும் நம்ம ஸோ 1 and 2 மட்டும் பார்த்தோம்னா அதுவும் பாருங்க, 1 and 2 மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஸோ டைப்பிஸ்ட் இன் பிரின்சிபல் ஜட்ஜ் நாகப்பட்டினம், இண்டஸ்ட்ரியல், அர்பன். ஓகே, ஸோ இதெல்லாம் அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 1 or 2 இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ இது பாருங்கள், ஈரோடு 50 ரோல் நம்பர் 97. அடுத்து வந்து தூத்துக்குடி. இதெல்லாம் தெரியுதா ஸ்க்ரீனில்? எஸ், ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ 50 நான் சொன்னதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பப்ளிக் லைப்ரரிஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, ஸோ எல்லாமே ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத் ராஜ், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது அவ்வளோதான், இந்த லெவலுக்கு தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஓவராலாக இந்த எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னோட டெலகிராம் சேனலில் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதனால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.